வணக்கம். நான் உங்கள் ஜோஸ். இப்போ நம்ம பார்க்க போகிறது 12th மேக்ஸ் எக்ஸசைஸ் 1.4 ப்ராப்ளம் நம்பர் 2. In a competitive exam, 1 mark is awarded for every correct answer. 1 mark is awarded for every correct answer. கரெக்டாக ஆன்சர் பண்ணால் 1 மார்க் கொஸ்டினுக்கு. அதே இது while 1/4 மார்க் reduced for every wrong answer. ராங் ஆன்சர் பண்ணால் 1/5 மார்க்கை ரெடியூஸ் பண்ணிடுவாங்க, மைனஸ் பண்ணிடுவாங்க. கரெக்டாக எழுதுனா 1 மார்க், ராங் எழுதுனா 1/4 மைனஸ் பண்ணுவாங்க. A student answered 100 questions. ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் கொஸ்டின் வந்து 100 கொஸ்டின்ஸில் கரெக்டாக எழுதியிருப்பாங்க, ராங்காகவும் எழுதியிருப்பாங்க. அண்ட் காட் 80 மார்க்ஸ். ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் மார்க்ஸ் வந்து 80. அவங்க எடுத்திருக்க மார்க் 80. ஹவு மெனி கொஸ்டின்ஸ் டிட் ஹி ஆன்சர் கரெக்ட்லி? இந்த 100 கொஸ்டினில் எத்தனை கொஸ்டின் கரெக்டாக எழுதியிருப்பாங்க? இதுதான் கொஸ்டின். யூஸ் கிராமர்ஸ் ரூல் டு சால்வ் தி ப்ராப்ளம். இப்போ 2 விஷயம்தான். ஒன்று கரெக்டாக எழுதியிருப்பாங்க, இல்லைன்னா ராங் எழுதியிருப்பாங்க. ஸோ நான் அதை எப்படின்னா XYன்னு எடுக்க போகிறேன். எக்ஸ் பி தி நம்பர் ஆஃப் கரெக்ட்லி ஆன்சர்டு கொஸ்டின். கரெக்ட்லி ஆன்சர்டு கொஸ்டின். அண்ட் Y be the number of wronged answered question. wrongly answered question. ராங்காக ஆன்சர் பண்ண கொஸ்டின் வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் கொஸ்டின் வந்து Y. கரெக்டாக ஆன்சர் பண்ண கொஸ்டின் வந்து X. இப்போ நம்ம இதை வச்சு ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு குவான்டிட்டி வைஸ் டோட்டல் நம்பர் ஆஃப் கொஸ்டின் எத்தனைங்கிறத பாருங்கள். 100. ஸோ 100ல் கரெக்டாக எழுதின கொஸ்டினும் இருக்கும், ராங்காக எழுதின கொஸ்டினும் இருக்கும். ஸோ அதோடைய டோட்டல் தான், தட் இஸ் எக்ஸ். கரெக்ட் ஆன்சர் கொஸ்டின் எக்ஸு, ராங் ஆன்சர் கொஸ்டின் வந்து Y. ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் எக்ஸ் ப்ளஸ் Y ஈக்குவல் டு 100. திஸ் இஸ் ஈக்குவேஷன் நம்பர் 1. நெக்ஸ்ட்டு மார்க்ஸ் பேசிஸில் போடுவோம். அடுத்த ஈக்குவேஷனை மார்க் பேசிஸில் எடுக்க போகிறேன். டோட்டல் நம்பர் ஆஃப் மார்க்ஸ் வந்து 80. ஸோ எக்ஸ் கொஸ்டின் கரெக்டாக எழுதியிருக்கேன், ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் 1 மார்க். அப்போ எக்ஸ் இன்ட்டு 1 மார்க். டோட்டல் நம்பர் ஆஃப் கொஸ்டின் கரெக்டாக எழுதுனதுக்கு எக்ஸு. நம்பர் ஆஃப் கரெக்ட்லி ஆன்சர் கொஸ்டின் எக்ஸ். ஹி அவார்டட் 1 மார்க். ஸோ எக்ஸ் இன்ட்டு 1. தென் ப்ளஸ் ராங் ஆன்சர் கொஸ்டின் எத்தனை அப்படின்னா Y. ஸோ எத்தனை மார்க் வந்து ரெடியூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா 1/4 மார்க்ஸ் ரெடியூஸ் பண்ணுறாங்க, தட் இஸ் -1/4. ஸோ குறைக்கிறாங்க, அதனால் மைனஸ் யூஸ் பண்ணுறேன். சரியா? ஈக்குவல் டு ஹி காட் 80. ஸோ மல்டிப்ளை பண்ணிங்கன்னா எக்ஸ் இன்ட்டு 1 எக்ஸ் மைனஸ் Y/4 ஈக்குவல் டு 80. ஸோ எல்சிஎம் எடுத்திங்கன்னா 4x மைனஸ் Y ஈக்குவல் டு 80 தென் by 4. ஹியர் 4x minus y by 4 equal to 80. Then cross multiply பண்ணிங்கன்னா 4x minus y equal to 320. This is equation number 2. 2 ஈக்குவேஷன் எடுத்தாச்சு. சரியா? ஸோ 2 எடுத்து இப்போ நம்ம சால்வ் பண்ண போகிறோம் by using Cramer's rule. ஓகே? ஸோ ஃபஸ்ட் ஈக்குவேஷன் x plus y equal to 100. Another one equation 4x minus y equal to 320. ஸோ ஃபஸ்ட்டு determine delta. கோஎஃபிஷியண்ட்டை வச்சு ஃபார்ம் பண்ணணும். ஃபஸ்ட்டு காலத்தில் எக்ஸோடைய கோஎஃபிஷியண்ட் வரணும். ஃபஸ்ட்டு காலத்தில் 1 4. செகண்ட் காலத்தில் ஒய்யோடைய கோஎஃபிஷியண்ட் 1 -1. ஸோ ஃபஸ்ட் காலம் எக்ஸை டினோட் பண்ணும், செகண்ட் காலம் ஒய்யை டினோட் பண்ணும். ஸோ டெல்டா எடுத்தாச்சு. இப்போ இதை சால்வ் பண்ணுவோமா? டிட்டர்மெண்ட் வேல்யூ. ஸோ ஃபஸ்ட் இந்த கிராஸ் -1, தென் இந்த கிராஸை மல்டிப்ளை பண்ணுவோம். மைனஸ் போட்டுட்டு மல்டிப்ளை பண்ணணும். 1 × 4 4. தென் வி கெட் த ஆன்சர் -5. This is not equal to 0. Then another one determine delta x. So first variable x, so delta x. So xங்கிற காலத்தை ஃபஸ்ட்டு காலத்தை ரிமூவ் பண்ணிடணும் by using constant. கான்ஸ்டண்ட்டை யூஸ் பண்ணி ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கு பதில் இந்த கான்ஸ்டண்ட்டை ரீப்ளேஸ் பண்ணணும். 100 320. ஸோ எக்ஸை ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கு பதில் இந்த கான்ஸ்டண்ட்டை உள்ளே கொண்டு வர போகிறேன். தென் y அப்படியே தான் இருக்கும். டெல்டா எக்ஸில் எக்ஸ் தான் ரீப்ளேஸ் பண்ணணும். இப்போ மல்டிப்ளை பண்ணால் -100. தென் இந்த கிராஸை மல்டிப்ளை பண்ணால் -320. தென் த வேல்யூ இஸ் -420. தென் நெக்ஸ்ட்டு டெல்டா ஒய், செகண்ட் வேரியபிள் டெல்டா ஒய். ஸோ இங்கே ஒரு டிட்டர்மெண்ட் ஃபார்ம் பண்ண போகிறோம். இந்த டிட்டர்மெண்ட்டில் என்ன வரும்னா ஃபஸ்ட் காலத்தில் எப்போ எக்ஸ் வரும். டெல்டா ஒய்னா ஒய்யை தான் ரீப்ளேஸ் பண்ணணும், ஒய் காலத்தை தான் ரீப்ளேஸ் பண்ணணும். எக்ஸ் அப்படியே தான் இருக்கும் 1 4.
எக்ஸை ரீப்ளேஸ் பண்ணணும் யாரை வச்சுன்னா கான்ஸ்டண்ட்டை வச்சு. அப்போ 100 320. ஸோ மல்டிப்ளை பண்ணுவோம். ஃபஸ்ட் இந்த மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 1 × 320 320 மைனஸ் நெக்ஸ்ட் இந்த கிராஸ் 4 × 100 minus 400. Then we get the answer minus 80. Okay. So now x calculate பண்ணுமா. x equal to delta x by delta. Delta x ங்கிறது இதா இருக்கு 420. That is minus 420 divided by delta minus 5. So minus minus cancel. இதை cancel பண்ணா 84. So 84ங்கிறதா x ஓட ஆன்சர். தட் இஸ் கரெக்ட்லி ஆன்சர் கொஸ்டின் வந்து 84. இதுதான் கேள்வி கேட்டிருக்காங்க. நம்ம இருந்தாலும் y கண்டுபிடிப்போம். y கேட்கல, பட் y கண்டுபிடிப்போம். ஏன்னா செக் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ டெல்டா y வந்து -80 இதாக இருக்குது. டெல்டா y -80 by டெல்டா -5. ஸோ மைனஸ் மைனஸ் கேன்சல், தி வி கெட் த ஆன்சர் 16. சரியா? ஸோ ராங்லி ஆன்சர் கொஸ்டின் வந்து 16. கரெக்ட் ஆன்சர் கொஸ்டின் தான் கேட்டிருக்காங்க. தட் இஸ் 84. Total question 100 வருதா? So the answer is x equal to 84. That is correctly answer question 84. That's all. Thank you.